முக்கியமாக இந்த எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தான் இந்த தாவேகா தொண்டனாக என்னுடைய பதில். என்ன பதில்னா, கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தருவோம் என்று நாங்கள் சொன்னதுனால, கூட்டணிக்கு யாரும் வரலன்றதுனால, இது வரைக்கும் யாரும் வரலன்றது உண்மைதான். அதனால் எங்களுக்கு யாரும் நாடு இல்லை, ஒருவேளை இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, மக்கள் சப்போர்ட் இல்லை போல இது, அதான் யாரும் வரல அப்படின்னு நீங்கள் கனவு காண்றீங்க, தெரியுதா? ஏன்னா நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்ன்றது முதல்ல புரிஞ்சுங்க. எங்களுடைய கொள்கையே என்னென்னா, அனைவருக்கும் அனைத்து கட்சிக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். நாம் பெரும்பான்மை பெற்றாலும் நம் கூட வரும் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார் முதல் மாநாட்டில். இப்போது இல்லை, எப்போதுமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்போம். எங்கள் கூட கூட்டணி யார் வந்தாலும் வராகட்டாலும் வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு என்பது எங்களுடைய கொள்கை. அதனால் நீங்கள் வாங்க யாரையும் நாங்கள் வத்தலை பார்க்க வச்சு கூப்பிடல. அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே பந்தி போடுற மாதிரி ஐடியாவும் இல்லை. எங்கள் கொள்கைக்கு எங்களுடைய உடன்பாட்டுக்கு யார் வருகிறார்களோ, யார் சரியாக இருப்பார்களோ அவர்களால் கூட்டணிக்கு அழுத்த முடியும். அப்படியே வரலனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு 30% வாக்கு இருக்குது. 2%, 3%, 1% இருக்கிற கட்சி வந்ததுனால எங்களுக்கு என்ன பெருசாக லாபம் வரும்? எங்களால் தான் அவங்களுக்கு லாபம். அதனால் இந்த ஏளனம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் முதல்ல ஒரு கட்சி கொடுக்குறது 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிக்கிற எம்எல்ஏ ஆகிற உங்களுக்கே இருக்கும்போது எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு சரியான பதில் தேர்தலில் தெரியும்.